அஜித் அக்கா வீட்டுக்கு நான் வந்து ஒரு டைம் வந்து போயிருந்தேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அக்கா வந்து என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. சரிங்களா, விஜய் அண்ணன் பேர்ல வந்து நானும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த அக்காவுக்கு நல்லாவே தெரியும். அந்த அக்காவும் விஜய் அண்ணன் பேர்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் நான் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். சரிங்களா, அந்த அக்காவுக்கு வந்து நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல தான் அக்கா வீட்டுக்கு போனேன். அக்கா வந்து சாப்பாடு என்ன வேணும் தம்பின்னு கேட்கும்போது, அக்கா எனக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அந்த அக்கா வந்து உடனே வந்து தூத்துக்குடியிலே ஒரு பெரிய கடையில வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. சாப்பாடு டேஸ்ட், அந்த பரோட்டா வந்து சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த மாதிரி நான் பரோட்டா என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அக்காட்டே உடனே கேட்டேன், இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து கோயில்பேட்டில் பரோட்டா நல்லா இருக்கும், இருந்தாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது, எங்கக்கா வாங்கினீங்கன்னு கேட்கும்போது, தூத்துக்குடியில் ஃபேமஸான கடையில் உனக்காண்டி வாங்கின தம்பின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து அக்கா வந்து பரிமாறினாங்க. அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா எனக்கு வந்து இந்த மொமெண்ட் வந்து வீடியோவா வேணும் அப்படின்னு கேட்டு அந்த அக்காவோட பர்மிஷனோட தான் அந்த வீடியோவே எடுத்தேன். அக்கா வந்து எனக்கு சாப்பாடு பரிமாறின வீடியோ. ஏன்னா வந்து நான் ஆஃப்டர் ஆல் ஒரு மொபைல் கடைக்காரன், எல்லாருமே டவுன் பண்ணி தான் பேசுவாங்க. நீ என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மொபைல் கடைக்காரன் தான் அப்படின்ட்டு டவுன் பண்ணி பேசும்போது, அக்கா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு உண்மையிலேயே வந்து எனக்கு மொமெண்ட் வந்து எனக்கு கண்டிப்பா வேணும்க்கா, வீடியோவா வேணும், மெமரிஸா வேணும்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு தான் வந்து அக்காட்ட கேட்டு தான் அந்த வீடியோவே ஷூட் பண்ணேன். சரிங்களா, அந்த அக்கா பண்ணதுக்கு நான் வந்து விசுவாசமா இருக்கேன், உண்மையா இருக்கேன். சரிங்களா, அந்த அக்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் வந்து சப்போர்ட்டா வீடியோ போட்டேன். இதனால வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸ் என்னை அசிங்கமா திட்டினாங்க. கட்சியில் உள்ளவங்க கூட நிறைய பேர் மிரட்டினாங்க. இருந்தாலும் அந்த அக்காவுக்கு நம்ம நிற்கணும், கூட நிற்கணும், என்னதான் நடந்தாலும் நம்ம கூட நிற்கணும். அந்த அக்கா விஜயன பேர்ல நிறைய பண்ணியிருக்காங்க. பார்க்குறவங்க யாருக்குமே தெரியாது, வேற ஊர்லேருந்து பார்க்குறவங்க யாருக்குமே தெரியாது. தூத்துக்குடியில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த அக்கா பண்ண ஹெல்ப்பு. இப்போ வேற ஊர்லேருந்து பார்க்குறவங்க ஃபுல்லாமே வந்து டிவிக்கில இருந்து டிஎம்கேக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாக பேசுறீங்க. அந்த அக்கா உண்மையாக தான் வேலை பார்த்தாங்க அண்ணனுக்காண்டி. ஆனால் ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கல, மரியாதை கிடைக்கல. எங்கே மரியாதை இல்லையோ அங்கே இருக்கக்கூடாது. இருக்குது ஒரு லைஃப், நம்ம வந்து யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது. அந்த அக்காவுக்கு ரெஸ்பெக்ட் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அக்கா வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் அக்காவோட ஹெல்ப் வந்து இன்னும் நிறைய பண்ணுவாங்க. அந்த அக்காவோட நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. சரிங்களா, அதனால வந்து எந்த கட்சியில் போனாலும் சரி அந்த அக்காவோட ஹெல்ப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, அதுக்கு நான் வந்து எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவேன்.